Sodram 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 எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில கத்தாவே உங்களுடைய சமுதாயமாக வருகிறோம் கத்தாவே. சோதரம் 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 கத்தாவே. ஹalleluya 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya 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 ஏசப்பா 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 ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சேனைகள் கர்த்தாவே துதிக்கிறோம் 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 அப்பா. நீ பரிசுத்த 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 நீ பெரியவர் 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 அப்பா. அப்பா துதிக்கிறோம் 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya துதிக்கிறோம் 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 அப்பா. உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே உடைய கிருபை நாளும் மூடிக்கொள்ளுங்கப்பா. அந்த கால வேளையில கர்த்தாவே ஹalleluya உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya 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 முன்னோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா உடைய கிருபை ஆழங்கள் இந்த கால வேளையில நிரப்புங்கப்பா. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியாத்ம சரீரத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த கால வேளையில அப்பா நீர் ஆண்டவரே சப்பா எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் பாதுகாத்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த திரையில பாதுகாத்தீங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு புதிய நாள் எங்களுக்கு ஆசிட்டு வந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உடைய சமூகத்துல கர்த்தாவே நாங்கள் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சப்பா உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த கால வேளையில அப்பா நீர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. எங்களுக்குள்ள வாரம் ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹalleluya 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 ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு பலம் தாருங்கப்பா. துதிக்கும்படி செய்யுங்க. பாடும்படி செய்யுங்க. ஹalleluya அப்பா மகிமைப்படுத ஏசப்பா மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. ஸ்தோத்திரம் எல்லா ஹalleluya ஹalleluya துதிக்க கிருபைங்க ஏசப்பா. பாட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் உடைய ஆவினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆண்டவரே இந்த ஜெப பகுதி முழுவதும் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆவியாத்ம சிந்தனைகள் முழுவதும் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தை நாங்கள் தருகிறோம். தேவரீர் கர்த்தாவே எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரங்கத்தா. உடைய கிருபையை மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. உடைய கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. உடைய கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. உடைய கிருபையால் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹalleluya 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 ஆண்டவரே உடைய பலனாலங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே உடைய ஆவினாலங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. எல்லா தடைகளை கத்தர் மாட்டுங்க. சோர்வுகள் பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி புது பலனால் இந்த கால வேளையிலே கத்தாவே ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் அசைவாடுங்க எங்களுடைய ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தில் ஆண்டவரே நீர் அசைவாடுங்க அப்பா. நீர் பலப்படுத்துங்க அப்பா. நீர் ஆண்டவரே பலந்தாரும் 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 ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாங்களோட நாம மாத்திரம் மைவிடட்டும் அப்பா. துதிக நம்மெல்லாம் ஏசப்பா உமக்கு செலுத்தும் ஆராதனை தோக்கம் முடிவுட்டும் வீக பிரசன் ஆண்டவரே உங்க ஒருவரையும் ஆளுகை செய்யட்டும். சகல துதிக நம்மெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சில பாடலை பாடி ஹல்லேலூயா நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு புதிய நாளை ஹல்லேலூயா தேவனுக்கு காண செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த அந்த நாளை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமே. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவாமே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, ஆமே, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, ஆமே. இன்று மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுவோம். இன்று மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமே. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும், ஆமே. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும், ஆமே. தோல்வி இல்லை எனக்கு, சொல்லுவாமே, வெற்றி பவனி செல்வேனாமே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோமே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, ஆமே. இன்று மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமே. இன்று மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. விசுவாசத்தோடு தோல்வி இல்லை எனக்கு, ஆமே. வெற்றி பவனி செல்வே, ஆமே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாள் இது, ஆமே. இன்று மகிழ்வோ அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமே. இன்று மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ள
உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையாமே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. சொல்வோம், என்றும் உள்ளது என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன் அப்பா. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா ஏசப்பா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையிலே நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா ஏசப்பா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. ஆமே. தோல்வி இல்லை எனக்கு ஆமே. வெற்றி பவனி செல்வே ஆமே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ ஆமே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ ஆமென். இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாள். ஒவ்வொரு நாளையும் தேவன் நம்மளுக்கு கிருபையாக தருகிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவர் நம்மளுக்கு ஜீவனும் சுகமும் பலமும் தந்து ஒவ்வொரு நாளையும் தேவன் நம்மளுக்கு காண செய்து ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை ஹல்லேலூயா ஆண்டவர் காண்பித்து நம்மளை ஹல்லேலூயா சூப்பரா நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம்முடைய பக்கம் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தோல்வி இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பலத்தால, ஏசப்பாவுடைய அந்த பலத்தால நம்ம இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. தோல்வியில வெற்றி. நம்ம எங்கெல்லாம் ஹல்லேலூயா தோல்வியில நம்ம நிக்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய தலைகளை வெற்றியாக தலை நிமிர செய்கிற தேவன். வியாதி வரும், அதுக்கு தேவன் சுகம் தருவார். ஹல்லேலூயா. நம்ம தோற்று போய் நிற்போம், அதிலிருந்து ஆண்டவர் வெற்றி தருவார், தடைகளை மாற்றுவார். இப்படி எல்லா விதத்திலும் தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு உதவிடும் ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர் சிலவங்களை உதவி செய்வேன் என்று சொல்லுவாங்க, ஆனா சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், அவர் உதவி செய்கிற அவர் எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவர் நம்புகிறவர்களுக்கு, அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அதே மாதிரி தள்ளப்பட்ட கல், அப்படிதானே, தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த கல்லை என்ன பண்ண மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அப்படிதான். ஆண்டவரே இந்த உலகத்துல வந்தபொழுது அவர் என்ன பண்ணுகிறார், எல்லாருமே அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சொந்தமானவர்களோ அவர்களை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்ப மனிதரால் தள்ளப்பட்ட அந்த கல் ஹல்லேலூயா அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவருடைய ஹல்லேலூயா ஆண்டவருக்குள்ள நாம ஹல்லேலூயா நாம நடப்போம் என்றால் ஹல்லேலூயா நம்மளும் இந்த உலகத்துல ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல் ஆண்டவர் எப்படி புறக்கணிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நம்ம இருக்கிற இடங்களில் நாமளும் கூட புறக்கணிக்கப்படுவோம், நம்ம தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணுவோம், தள்ளப்பட்டு ஒதுக்கப்படுவோம். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்க முடியும், தேவனுடைய சுகங்களை, தேவனுடைய அற்புதங்களை பெற்றவங்க அப்படித்தானே, அவங்க ஏசப்பாவுடைய அந்த வல்லமை பெற்றது நிமித்தம் ஹல்லேலூயா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலங்களை ஆலயத்துக்கு புறம்பே தள்ளுவாங்க, அந்த இடத்துல இருந்து புறம்பே தள்ளுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த புறம்பே தள்ளுகிற வேளைகளில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு ஹல்லேலூயா பேசுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி, மனுஷர் புறக்கணிக்கிறாங்களப்பா, நான் உனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணுகிறது, அவனுக்கு உதவிகிற ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா வந்து அவனுக்கு உதவிடுகிற நல்ல ஒரு நேசராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஒருவேளை நம்ம தள்ளப்பட்ட அனுபவங்களை காணப்படுகிறோமா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹல்லேலூயா ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவங்க ஆண்டவரை கிறிஸ்துவ ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க எல்லாருமே குடும்பமே என்ன பண்ணுகிறது, புறக்கணித்தது. அவங்க
உங்களுக்கு சொத்து தரமாட்டேன், ஒண்ணுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறிப்போ, எங்களுக்கு அவமானம் அப்படின்னு. ஆனா அவர் அந்த விலையேறப்பட்ட எல்லா காரியங்களை விட்டு எனக்கு இயேசுதான் மெய்யான விலையேறப்பட்ட அந்த தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் வெளியே போனார். ஆண்டவர் அவர் வல்லமையாக பெரிய ஒரு ஊழியக்காரராக ஆண்டவர் பலப்படுத்தினார். அதே மாதிரி நம்மளும் ஒருவேளை மனிதர்களால் நாம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா, தேவன் நம்மளை ஒரு நாள் மூளைக்கு தலைக்கல்லாக ஹல்லேலூயா எது வேண்டான்னு ஹல்லேலூயா ஒதுக்கிட அந்த கல்ல தேவன் மூளைக்கு என்ன பண்ணுகிறார், தலை கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா எவ்வளவு பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மளை நம்பி இருக்கிறப்பா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு என்றும் பறைசார். துன்ப வேளைகளை நான் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. நம்ம துன்ப வேளைகள் எல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது துணையாக வருகிற தேவாய் தேவன். துன்ப நேரம் நம்மளுக்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் தான், பாடுகள் தான் ஹல்லேலூயா. ஆனாலும் தேவாதி தேவன் அந்த துயரங்களை அந்த துன்பங்களை மாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக துயரத்தில் கூப்பிட்டேன் ஹல்லேலூயா, உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா ஹல்லேலூயா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே எனது விளக்கு எரிய செய்தே இரவை பகலாக்கினீர். அப்பா பார்த்து சொல்லுவாமே, எனது விளக்கு எரிய செய்தே இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையாமே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையாமே. தூயவ தூயவ துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா இயேசப்பா. தூயவ தூயவ துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. சொல்லுவோமே, தூயவ தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையாமே. துதிக்கு பாத்திரரே இயேசுவே. தூயவ தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையாமே.
துதிக்கு பாத்திரரே. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையாமே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையாமே. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யதாபா. பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யதாமே. பெரியவனாக்கினீரே. ஆமாப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, துயரத்துல துன்பத்துல துக்க வேளைகளில் அப்பா நோக்கி கூப்பிட்ட பொழுது எங்கள் தேவ நீர் எங்களுக்கு சமீபமா இருந்து அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்டவர். அப்பா சூழ்நிலைகளை மாற்றின தகப்பன், எங்களுக்கு உதவி செய்த அப்பா எபினேசர் ஆண்டவரே துதிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. துன்ப வேளையில துயரப்படுகிற வேளையில துக்கமங்களை சூண்டு போடும் போது தாவே, இருளங்களை சூண்டு கொள்ளும் போது தேவன் வெளிச்சமாக எங்களுடைய அழுகுரலை கேட்ட தகப்பனப்பா, எங்களுக்கு உதவி செய்த தகப்பன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை தூக்கின தகப்பனப்பா, பெரியவனாக மாற்றின தகப்பன் ஆண்டவரே. உடைய கிருபையால ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை பலப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை தேவன் அணைக்காதவர். ஹல்லேலூயா. அது அதிகமாக எரியும்படி தேவன் செய்கிறவர். ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம நல்ல பிரகாசமா போயிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு ஹல்லேலூயா சில ஹல்லேலூயா ஒரு காற்று மாதிரி சிலங்களை சில ஹல்லேலூயா தவறான ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்யும் போது சிலங்கள் இந்த உலகம் அந்த நம்மளை அப்படியே அணைக்க தான் பார்க்கும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர். நம்ம பாவம் செய்தாலும் ஹல்லேலூயா மறுபடியும் வந்து மகனே மகளே நீ எனக்குள்ள உத்தமமா இரு, ஹல்லேலூயா என்ற வார்த்தையை நீ நிலைத்திரு, ஹல்லேலூயா நான் உன்னோடு கூட இருப்பப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையை தந்து நம்மளை ஒளிர செய்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள எப்போதும் அவர் தான் இருக்க பண்ணுகிறார். நம்ம கூட நம்மளுக்கு சோர்வுகள், சரீர பலவீனங்கள், இன்னும் ஹல்லேலூயா வேலைகள், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை போகும்போது சோர்ந்து போகும். ஹல்லேலூயா. ஆனால் சோர்வின் மத்தியில தேவன் நம்மளை பலப்படுத்தி அவருடைய வார்த்தையை தந்து மகனை மகளை பயப்படாதப்பா, ஹல்லேலூயா நீ எழும்பு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை தந்து மங்கி எறிகிற திரிய அணைக்காத தகப்பன். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்மளை பலப்படுத்துகிற நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவாய் தேவன். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவருக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு இந்த உலகத்துல அதில் முடிவு பரியந்த நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக, ஆண்டவர் துதிக்கிறவர்களாக, ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா எப்போதும் ஆண்டவரை மறவாதபடி ஆண்டவரை எப்போது நினைக்கிறவர்களாக ஜீவன் புரியும் வர ஆண்டவரே அர்ப்பணிக்கங்களுக்கு கிருபதாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் நம்மளை பலப்படுத்துவார். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஹல்லேலூயா தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய ரத்தத்தினால மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய சூழ்நிலைகளில் நம்ம எவ்வளவோ இருளான சூழ்நிலைகளில், தாழ்வில், ஹல்லேலூயா புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் நம்மளுக்கு உதவி செய்து மட்டும் நடத்தின தகப்பன ஹல்லேலூயா செய்த சகல நன்மைகளை நினைத்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம துதிப்போமா, ஸ்தோத்திரங்களை எடுப்போமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றிப்பா 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 நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசுவத்தீரே, இரவெல்லாம் பாதுகாத்தீரே அப்பா நன்றி. இந்த புதிய நாளில், புதிய வழிகளில், புதிய பாதைகளில் அப்பா ஆண்டவரை எங்களை நடத்துங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை ரட்சித்தீங்களே கத்தா, ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பாவங்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த மகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களை
பாதுகாத்ததற்காக சோத்திரம், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக சோத்திரம், பெற்றோர்களை பாதுகாத்ததற்காக சோத்திரம். ஆண்டவரே கத்தாவே, கடைசி வேலைகளை கத்தாவே ஆளில் எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசராக இருந்தீங்களே அப்பா. ஆண்டவரே யெகோவா ஈரேவாக தேவனை சந்திக்கிறவராக இருந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா சுகந்தருகிற தெய்வமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நித்தமும் அனுதினமும் வழிநடத்தின தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குறைவுகளை நீக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவாக ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா. எல்லா பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு பொல்லாத வழிகளுக்கு எங்களை விலக்கி விடுவித்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 கத்தாவே. தாய் மறந்தாலும் எங்களை மறவாதபடிக்கு எங்களை தேற்றின தகப்பனப்பா, எங்களை ஆறுதல் படுத்தின தகப்பனப்பா, தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உம்முடைய அற்புதங்களுக்காக, உம்முடைய அதிசயங்களுக்காக ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா எங்களை பலப்படுத்துகிற தகப்பனப்பா, எங்களுக்கு தைரியம் தருகிற தகப்பன், எங்கள் பயங்களை நீக்குகிற தேவன் கத்தாவே. தாழ்வுல அழிந்து எங்களை உயர தூக்கின தகப்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. இந்த புதிய நாளில் அப்பா இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்துல வருகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய ஆவியினால, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை இந்த கால வேளையில் நிரப்புங்கப்பா. உம்முடைய சமூகத்துல அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் எங்களை குடும்பங்களாக, ஒவ்வொரு குடும்பங்களை எங்க தாவே அப்பா உம்முடைய பலவீனத்துல நாங்கள் தருகிறோம் கத்தாவே. தேவரீர் அசைவாடுங்க இந்த கால வேளையில அப்பா. தேவரீர் அசைவாடுங்கப்பா. தேவரீர் கத்தாவே உம்முடைய பிரசனத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் மேகம் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் அசைவாடுங்க, எங்களுடைய வாழ்க்கையில அசைவாடு, எங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே அசைவாடுங்க ஆண்டவரே. துதி எடுக்கும் போது நீர் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா நீர் ஆளுகை செய்கிறவரே. இந்த கால வேளையிலே அப்பா நாங்கள் உம்மை நினைக்கிறோம், உடைய அன்பை நினைக்கிறோம், உடைய கிருபைகளை நினைக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட அந்த விலையில்லாத ஒரு அன்பை நாங்கள் நினைக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்காக பலியா நீர் எங்களுக்காக ஆண்டவரே பாடுகள் சகித்தீர்க்க தாவே. எங்களை மீட்கும்படியாக உம்முடைய ஆவியா ஆண்டவரே அப்பா சரீரத்தை கத்தாவே எங்களுக்கு ஹல்லேலூயா எங்களுக்காக ஆண்டவரே இயேசுப்பா நீர் தந்தீங்களே கத்தாவே. அந்த அன்பை நினைக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எந்த இதுக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் இந்த கால வேளையிலே அப்பா. உம்முடைய ஆவிக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தருகிறோம் எங்களுடைய ஆவியாத்துமா சரத்தை ஆண்டவரே தருகிறோம். நீர் அசைவாடுங்க, நீர் பலப்படுத்துங்கப்பா. சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஒரு புதிய பலனாலங்களை நிரப்புங்கப்பா. புதிய ஆவினால், புதிய அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. புதிய வல்லமையாளங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா சிந்தைகளிலே கர்த்தர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. சரீரங்களில் ஆளுகை செய்வீராக. எல்லா வியாதிகள் மாறட்டுங்க தாவி, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு சர்வாங்க சுக பலன் ஆரோக்கியத்தக்க கால வேளையில கர்த்தர் கொடுப்பீராக. புதிய ஆண்டவர் அபிஷேகத்தாக நிரப்புவீராக. எல்லா பெருமைகள் மாறட்டுங்க தாவே ஆண்டவர். வறண்ட சூழல்கள் மாறட்டுங்க தாவே. என் தேவன் கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க இசப்பா. வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் விலகி போகட்டுங்க தாவே. ஆவியானவருடைய பலம் இந்த கால வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக, ஆளுகை செய்வீராக ஆண்டவர். புதிய அபிஷேகத்தை இந்த கால வேளையில நிரப்புவீராக. உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்களை கர்த்தாவே கர்த்தனை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லா இருள்கள் இந்த கால வேளையில விலகி போகட்டுங்க தாவே ஆண்டவரை. வறண்ட சூழல்கள் எல்லாம் மாறட்டுங்க தாவே. என் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே உம்முடைய பாதத்தில் வருகிறோங்க தாவே. உம்முடைய வெளிச்சங்க தாவே ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கப்படுகிற படத்திட்டங்க தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிப்பீங்க, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலனால் இந்த கால வேளையில கர்த்தர் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. தடைகளை மேற்கொள்ளுகிற, பிசாசை மேற்கொள்ளுகிற, இருள் அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற உம்முடைய ஆவி ஆத்துமா ஹல்லேலூயா சரீரத்தை கர்த்தாவே. உம்முடைய ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய வல்லமையால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புங்க இயேசுப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வழிகள் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த பாதை நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட நடக்கணும், உம்மோடு கூட இருக்கணுங்க தாவே. உம்முடைய வார்த்தையில இருக்கணுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மோடு கூட எப்போதும் நாங்கள் இருக்கணும்ப்பா. நீங்க இருந்தா எங்க வாழ்க்கை மாறும், எங்கள் சூழல்கள் மாறும், எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஒரு ஆறுதல், பெரிய ஒரு விடுதலை உண்டாகுங்க தாவே. ஹல்லேலூயா. நீர் ஆளுகை நீர் வருவீராக. உண்மை அழைக்கிறோம், எங்க உள்ளத்துக்குள்ள வாரும், எங்க குடும்பத்துல வாரும் ஆண்டவரே கத்தாவே. ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் நீர் இந்த கால வேளையில கத்தாவே கடந்து செல்லுங்கப்பா. உண்மை தேடுகிற முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற இந்த முகங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. உடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம் 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 தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. நாம மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படட்டும். ஆவியானவரே நீர் ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா
ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 என்று சொல்லி அந்த தேவனுக்கு துதிகன மகிமை நம்ம செலுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya இயேசுயா ஹalleluya ஆமென் ஹalleluya இயேசுயா ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென். சப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையிலே பாடலை தந்து பாட வச்சிங்க சப்பா, உமக்கு நன்றி. உமக்கே நாங்கள் துதிகளை நன்றிகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தை வழியாக எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்கள் உதரங்கனியாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. நன்றி பலிகளை அப்பா இவை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் சிங்காசன வீட்டுக்கு எங்கள் தேவாய் தேவனுக்கும் நாங்கள் படைக்கிறோம் ஏசப்பா. இந்த தூய பலிய கர்த்தாவே நீர் ஆண்டவரே தூவமாக நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஹalleluya ஆளுகை செய்வீர். நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கால வேளையிலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூழ்ந்து கொள்ளட்டுங்க. நம்முடைய ஆண்டவரே அப்பா கிருபைகள் என்றும் ஆண்டவர் என்றும் உள்ளது கர்த்தாவே. அவங்களுடைய பேரன்பு என்றும் உள்ளது கர்த்தாவே. சமுதிர ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோங்க. மீதியான சமீபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையில ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை. ஹalleluya உங்க ஒவ்வொருவருக்கும் ஹalleluya. நான் தெரிந்து கொண்ட கால வேளையிலே ஹalleluya தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லுவோம். இன்றைக்கு ஹalleluya நம்ம வேதத்திலிருந்து ஹalleluya ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானித்து ஹalleluya நாம் ஜெபிப்போமா? ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். ஹalleluya. நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது எலியேசர் என்கிறதான ஆபிரகாமுடைய வேலைக்காரனை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஹalleluya. அந்த அவன் ஆண்டோடைய சமூகத்திலே கேட்கிற ஒரு விண்ணப்பம். தனக்கு உள்ள என்ன பண்ணுகிறான்? அவன் ஆண்டவனோடு கூட பேசிக் கொள்ளுகிறான். ஹalleluya. வேற எங்க இல்லை, அவன் போகிற ஒரு வழியில அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல என்ன பண்ணுகிறான்? ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஹalleluya. அவன் தனக்கு உள்ளே சொல்லி கொண்டது என்னன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். அப்ப தேவ சமூகத்துல ஒரு ஜெபம் ஏற்படுகிறான் தனக்கு உள்ள. ஹalleluya. உள்ள தேவனுடைய சமூகத்துல அது ஒரு மௌனம், அப்படித்தானே? மௌன அந்த ஜபம். இந்த ஜபத்துக்கு உடனடி என்ன பண்ணுகிறது? பதில் வந்தது. அவன் எப்படி கேட்டுக்கொண்டானோ அதே மாதிரி கர்த்தர் உடனடி என்ன பண்ணுகிறாரு? பதில் கொடுக்கிறார். ஹalleluya. உடனடி பதில் கொடுக்கிற ஒரு ஜபம். ஹalleluya. இன்றைக்கும் கூட நம்மளும் தேவனுடைய சமூகத்துல சில ஜபங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கு. ஹalleluya. சில ஜபங்கள் என்ன, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே உள்ளத்துல நம்ம வெளியில கூட பேச மாட்டோம். அந்த வார்த்தை வெளியில வராது, உள்ளுக்குள்ள ஏசப்பா ஹalleluya இன்னைக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படின்னு தேவனுடைய சமூகத்துல அப்படி அந்த பேசுகிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஜபத்துக்கு சில ஜபங்களுக்கு உடனடி பதில் வரும். உடனே அந்த நேரமே அந்த செகண்ட்லயே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பதில் தருவார். ஹalleluya.
அப்ப அப்படியாக நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உடனடி பதில என்ன பண்ணுகிறாரு, சில விஷயங்களோட உடனடி பதில் தருகிற தகப்பன். அல்லேலூயா. கண்டிப்பா தேவன் அப்படி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது உடனே அப்படிப்பட்ட நம்ம பதிலை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இந்த அல்லேலூயா நாம முன் செல்வோமாக. அல்லேலூயா. நம்ம இதுல பார்க்கும்போது தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் இளையேசரை அழைத்து என்ன பண்ண சில காரியங்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு திருமண காரியத்துக்காக நீ என்ன பண்ணணும், என் இனத்தார் இடத்துல வந்து போய் அங்கிருந்து என்னுடைய பிள்ளைக்கு நீ வந்து என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, பெண் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தை ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க. அப்போ தன்னுடைய வேலைக்காரனை என்ன பண்ணுகிறாரு, அவர் அனுப்புகிறார். அப்ப சொல்லுகிறாரு, உனக்கு முன்னே வந்து ஆண்டவர் அவருடைய தூதனை என்ன பண்ணுவாரு, அனுப்புவார். ஹல்லேலூயா. நீ போ. அவன் சொல்லுவான், நான் எப்படி அதை இது பண்ணுவேன், அந்த பொண்ணு வராம இருந்தா என்ன செய்யறது, இப்படி எல்லாம் வந்து நிறைய காரியங்கள் வந்து சொல்லும் போது சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, ஆராதிக்கிற தெய்வம், ஹல்லேலூயா, தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, உனக்கு முன்னே அந்த காரியங்கள் எல்லாம் செவ்வாய்ப்பட அவருடைய தூதனை என்ன பண்ணுவாரு, அனுப்புவாரு. அப்படி சொல்லிதான் வந்து என்ன பண்ணுற, இந்த வேலைக்காரனை அனுப்புகிறார். அவர் 10 ஒட்டகங்கள் வேலைக்காரர்களோடு என்ன பண்ணுகிறாங்க, அவங்க பிரயாணமாக என்ன பண்ணுகிறாங்க, அதுல போகிறாங்க. அவங்க அந்த அந்த அவங்களுடைய அல்லேலூயா எந்த ஊருக்கு அல்லேலூயா போக சொன்னாரோ அந்த ஊர்ல போய் அதுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து என்ன பண்ணுகிறாரு, அங்க நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்படித்தானே. அப்போ இவர் அப்படித்தானே பாருங்க, ஆபிரகாமோடு இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார், அப்படித்தானே. அப்ப ஆபிரகாம் கர்த்தரை நம்பி விசுவாசத்திற்காக நிறைய நின்றார், அப்படித்தானே. அப்போ இவரு கூடவே இருந்து பார்த்திருப்பார், அப்படித்தானே. அப்போ ஆபிரகாம் இப்படி எல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறார். அப்போ அவரும் அந்த வழிகளில என்ன பண்ணுகிறாரு, போகிறாரு. அல்லேலூயா. அப்ப அவரும் அந்த விண்ணப்பத்தை என்ன பண்றாரு, பண்ணுகிறாரு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வந்து வாழும்போது இங்க ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான், தொடப்பட்டு அவனும் அந்த அந்த விசுவாசத்திற்குள்ளாக என்ன பண்ணுகிறான், வருகிறான். அல்லேலூயா. கண்டிப்பா நம்மளும் கூட நம்ம அதை செய்யும் போது நம்ம கூட இருக்கிறவங்களும் அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வேலைக்காரன் தேவ சமூகத்துல வந்து கேட்கிறான், அவன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறான், நம்புறான். எந்த மனுஷனிடத்துல போய் என்ன பண்ணல, கேட்கல. அல்லேலூயா. அவன் மனுஷனத்தை போய் அப்படிதான் கேட்க முடியும். அங்க பெரிய ஆள்கிட்ட போய் ஆபிரகாம் யாரு தெரியுமா அப்படின்னு அந்த இதெல்லாம் வந்து சொல்லி அவருக்கு ஒரு பொண்ணு என்ன பண்ணணும், தேடணும், நான் அதனால வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி எல்லாம் வந்து போய் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனா இந்த வேலைக்காரன் தேவனை என்ன பண்ணுகிறான், நம்புகிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த காரியத்துல இடைபடும்படியாக தேவ சமூகத்துல என்ன பண்ணுகிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப தனக்கு உள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான், அப்படித்தானே. அப்போ தனக்குள்ள அவன் என்னென்ன காரியங்கள் கேட்டானோ அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, உடனடி பதில வந்து என்ன பண்ணுகிறாரு, அதை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படிதானே, அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவன் வந்து சொல்லுகிற அந்த வார்த்தை தான், ஆண்டவரே, அப்படிதானே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. அவன் சொல்லுகிற வார்த்தை, என் எஜமானாகிய என் ஆண்டவருக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு நான் இன்னைக்கு அந்த காரியத்துக்காக நான் வந்திருக்கிறேன்ப்பா, இன்றைக்கு. அப்போ இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணணும், காரியத்தை சிந்திக்க பண்ணணும் சொல்லுகிறார். இன்றைக்கு அல்லேலூயா நீர் எனக்கு காரியத்தை சிந்திக்க பண்ணி வாய்க்க பண்ணி, அல்லேலூயா, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுங்க, தயவு செய்தரலாம். அவர் என்னிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. பட் நீங்க தான் என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு ஒரு உறுதிப்பாடை என்ன பண்ணுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய அந்த விருப்பத்தை என்ன பண்ணுகிறார், அவர் எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அடுத்த வசனத்துல வந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முண்டு கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் என்ன பண்ணுகிறது, சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்போ தேவனோடு அவன் கேட்கிறான், எனக்கு இப்படி இருக்கணும்ப்பா, அவருடைய விருப்பத்தை, அப்படிதானே. அல்லேலூயா. நான் எப்படி காண்பேன் என்றா, இந்த தண்ணீர் துறவண்டையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் கொண்டு கொள்ள வருவாங்க. அப்போ அதுல யாரு என்ன பண்ணுகிறது, அவங்க எடுத்துட்டு
வருகிற ஆள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், நான் குடிக்க உன் குடத்தை என்ன பண்ணணும், சாய்க்க வேண்டும். அப்ப நான் தண்ணீர் கேட்பேன். அப்ப யாரு அந்த தண்ணிய என்ன பண்ணுகிறது, இப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், நீர் குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி நான் என்ன பண்ணுவேன், நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறவள் எவ்வளவோ, அதுதான் நீங்க என்ன பண்ணுகிறது, என் எஜமானுக்கு நியமித்த பெண் என்று நான் அதனாலே அறிவேன் என்று தேவனுடைய சமூகத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நிற்கும் போது கரெக்டா என்ன பண்ணுகிறாங்க, கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கேட்கும் போது அந்த ரெபேக்காள் அந்த இடத்துல என்ன பண்ணுகிற வருகிறது நம்ம காண முடியும். அப்ப அவ அதே வார்த்தையை என்ன பண்ணுகிறா, சொல்லுகிறா. அதே வார்த்தை அப்படித்தானே, அவன் என்ன தேவ சமூகத்துல மனதுக்குள்ள சொல்லி கேட்டானோ அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அந்த ஸ்திரீயை ரெபேக்காள் அங்க கொண்டு வருகிறாரு. அப்ப கேட்கும் போது அவளும் என்ன பண்ணுகிறது, அதே மாதிரி சொல்லுகிறார். அப்படித்தானே. அதற்கு 18வது வசனத்துல இருக்கு, அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் நான் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு என்ன பண்ணுகிறது, வார்த்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்துல இன்றைக்கு அவங்க எப்படி கேட்டாங்க, இன்றைக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணணும். இப்படி நடந்தா அதுதான் நீங்க செய்கிற, நீங்க ஈசாக்குக்கு அந்த பெண்ணு தான் ஈசாக்கு நியமித்த ஒன்று தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணுகிறது, அங்க விண்ணப்பம் உள்ள பண்ணுகிறா, ஆண்டவர் வெளியரங்கமா என்ன பண்ணுகிறாரு, பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில விண்ணப்பங்கள் அப்படித்தானே, சில வார்த்தைகள் இல்லாத தேவ சமூகத்துல உள்ளுக்குள்ள, இது மற்றவங்களுக்கு யாருக்கும் கேட்காது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துல உடனடி பதில்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். அந்தரங்கத்துல அதான் ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா அந்தரங்கத்துல நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவனுக்கு வெளியரங்கமாக என்ன பண்ணுகிறாரு, பலன் தருவார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவள் பாருங்க, ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்கள் இருக்கு. ஒரு ஒட்டகம் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கும், அப்படிதானே, நார்மலா 100 லிட்டரு. ஹல்லேலூயா. 40 லிட்டர்னு சொல்லுவாங்க, அப்படிதானே, 100 லிட்டரு குடிக்கும். 10 ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணணும், தண்ணீர் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ அப்படித்தானே, ஒரு அதே மாதிரி அவ கீழே இருந்து தண்ணீர் குடத்தை எடுத்துட்டு வரும்போது என்னது, அது பாரமா எடுத்துட்டு அந்த வரும்போது கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது உடனடி என்ன பண்ணுகிறது, நீங்கள் குடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அவனுடைய உள்ளம் அவன் எப்படி தேவ சமூகத்துல கேட்டானோ அதே மாதிரி பேசும்படி, அந்த வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் என்ன பண்ணுங்க இடைப்பட்டார். எப்படி செயல்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம கேட்கறதுக்கு முன்னமே தானியேல்ட்ட சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நீ கேட்கும் போதே உன் விண்ணப்பத்துக்கு என்ன பண்ணுச்சு, பதில் வந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணுது, வான மண்டலங்கள்ல என்ன பண்ணுது, தடை செய்தான் என்று என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். அந்த பதிலை கொடுக்க விடாதபடிக்கு சில ஆவிகள் என்ன பண்ணுது, தடை பண்ணுது, அல்ல எதிர்த்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு சில காரியங்களை உடனடி என்ன பண்ணுகிறது, பதில் தருகிற தகப்பன். அப்போ தேவ சமூகத்துல நம்ம வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் அல்லவா. ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டான் இன்றைக்கு, அப்படித்தானே. ஹல்லேலூயா. அந்த எலியேசருடைய ஒரு குணம் பாருங்க, அவன் முதலாவது ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுகிறது, கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லுங்க, நீ போ, தூதனை அனுப்புவேன், ஆண்டவர் அனுப்புவார், நீ போ, இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லும் போது எதற்கும் சில மறுப்புகள் தெரிவிக்காதபடி அதுக்குரிய வழிகளை என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா, கேட்டுட்டு அவன் போகிறான். அந்த போகும் வழிகள்ல ஆண்டவரே நீங்க வாங்க, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி கேட்கும் போது அப்படித்தானே, எல்லாரும் காட்டிலும் அவன் தன்னுடைய அதிகாரத்தையோ வேற ஆட்களையோ அங்க போய் அதெல்லாம் நம்பல, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுகிறாரு, கேட்கிறாரு. கேட்கும் போது ஆண்டவர் சூப்பரா என்ன பண்ணுகிறாரு, வழிநடத்தி கொடுக்கிறார். ஆலோசனை அப்படிதானே, ஹல்லேலூயா, கொடுத்து சூப்பரா நடத்துகிறத என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்ததாக 2வதாக அவனுடைய ஜெபம், அப்படிதானே, எலியேசருடைய ஜெபம். ஹல்லேலூயா. அவன் அந்த தேவனை, ஆபிரகாமின் தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பண்ணுங்க, ஹல்லேலூயா, இன்றைக்கு, அப்படிதானே, இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்ப்பா, இன்றைக்கு, ஹல்லேலூயா, துறவண்டையில நிக்கிறேன். அந்த ஊருக்கு முதல்ல அந்த என்ட்ரன்ஸ்ல நான் என்ன பண்றேன், நிக்கிறேன். எனக்கு நான் அந்த போறேன்ப்பா, இன்னைக்கு நீங்க காரியத்தை என்ன பண்ணணும், சித்திக்க பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ காரியம் அவரால் தானே முடியும், வாய்க்கிறது அவர் தானே. அப்ப அவருடைய சமூகத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா, ஹல்லேலூயா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி கர்த்தரும் என்ன பண்ணுகிறாரு, பதில் கொடுக்கிறாரு. கண்டிப்பா நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பண்ணணும். அடுத்தது பாருங்க, கர்த்தரை ஒவ்வொரு அந்த சூழ்நிலைகளையும் பணிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விண்ணப்பம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணும் போது கூட ஹல்லேலூயா, விண்ணப்பம் பண்ணுகிறான். அதே மாதிரி
மாதிரி விண்ணப்பம் பண்ண முன்னாடி அவன் அந்த காரியத்தை வந்து பார்க்கிறான், அப்படிதானே? பார்க்கும்போது அவன் பாருங்க, அந்த ரெபேக்காட்ட கேட்குறாங்க, நீ யாரு, எந்த பொண்ணு, அந்த என்னது பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் வந்து போட்டு என்று கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்லுகிறா, என்ன சொல்லுகிறார், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி எங்களிடத்துல வைக்கோலும் என்ன பண்ண தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றான். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அல்லேலூயா, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை என்ன பண்ணுகிறாரு, மகிமைப்படுத்துகிறார், அப்படிதானே? அப்படியே அந்த என்ன பண்ணுகிறார், அந்த சூழல் எல்லாம் அப்படியே தொடர்ந்து நான் என்ன வேண்டிக் கொண்டு அந்த காரியங்கள் நடக்கும் போதே ஆண்டவரை பணிந்து கொண்டு ஸ்தோத்திரங்களை என்ன பண்ணுகிறாரு, ஏறெடுக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நிறைய இடங்கள் அவர் கர்த்தரை என்ன பண்ணுகிறார், பணிந்து கொள்கிறாரு. அடுத்ததாக பார்க்கும்போது அவர் சாட்சி சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்போ நடந்த அந்த காரியத்தை அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் என்ன பண்ணுகிறாரு, சாட்சி பகருகிறார். அல்லேலூயா. நான் இப்படி தேவ சமூகத்துல வந்து கேட்டேன், ஆண்டவர் கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே வந்து செய்தாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி கொண்டு அங்க என்ன பண்ணுகிறது, அல்லேலூயா, ஈசாக்குக்காக என்ன பண்ணுகிறாரு, அல்லேலூயா, ஆபிரகாமுக்காக அங்க இடத்துல வீட்டுல என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறார். அப்ப அந்த இடத்துல சாட்சியை என்ன பண்ணுகிறாரு, வெக்கப்படாம பகிர்ந்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தானே தேவன் என்ன நடத்தினாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், நிறைய காரியங்களை செய்தாரு. நான் இந்த காரியத்துல வந்தது இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறாரு, அந்த சாட்சிய அந்த வீட்டுல வந்து என்ன பண்ணுகிறாரு, பகிர்ந்து கொள்கிறாரு. அல்லேலூயா. பகிர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, அவங்க சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு. அல்லேலூயா. அங்க என்ன பண்ணுகிறது சொல்றாங்க, அப்படிதான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது எப்படி வந்தது? அல்லேலூயா. அப்படிதானே? அப்ப அவரும் சொல்லுகிறா, இந்த காரியத்தை நான் தேவ சமூகத்துல கேட்டேன், எலேசர், நான் ஆண்டோட சமூகத்துல நான் கேட்டேன், அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுங்க, இப்படி செய்து என்ன இந்த வீட்டுக்கு என்ன பண்ணுகிறாரு, வர பண்ணினா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அந்த ரெபேக்கால அல்லேலூயா அவங்க வீட்டுல பேசி எல்லா காரியங்களும் சொல்லி அந்த அல்லேலூயா எஜமானுடைய ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அவர் கூட்டி சென்றதை என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த கால வேளையில நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒரு வேலைக்காரன், அல்லேலூயா, தேவ சமூகத்துல அல்லேலூயா அவங்க கேட்ட பொழுது ஆண்டவர் உடனடி பதில் கொடுக்கிற தகப்பன். இன்னைக்கும் நம்ம கூட தேவன் அநேக பதில்களை அல்லேலூயா நிச்சயமா தேவன் தருவார். நம்ம உள்ளத்துக்குள்ள எப்போதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு சூழ்நிலைகளில பேசிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார், நிச்சயம் வந்து செய்வார். அல்லேலூயா. நான் கூட என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய மூத்த மகள் அல்லேலூயா பிறந்த பொழுது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்ப தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், பிழைக்க பண்ணுவேன், நான் அற்புதத்தை வந்து செய்வேன், நீ அங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், போய் சொல்லணும், கேட்கிறவங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு. அப்ப சொல்லும் போது நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் உண்டு, அவங்க பாக்குற ஒரு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர். அப்போ அவர் தான் என் பிள்ளைகளை வந்து பாக்குறது. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கும். காலைல அவங்கள ரொம்ப நேரம் நின்னெல்லாம் பேசுறதுக்கு டைம் வந்து இருக்காது. அல்லேலூயா. அவங்க வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் பேசினா இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பார்க்கவே முடியாது. அப்ப தேவன் அந்த சாட்சியை சொன்ன முன்னாடி நான் தேவ சமூகத்துல அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நிக்கிறேன், என்ட்ரன்ஸ்ல போய் நின்று, ஏசப்பா நீங்க சொன்ன இந்த சாட்சிய அல்லேலூயா இந்த டாக்டருக்கும் நான் வந்து சொல்றப்பா, ஆனா அவங்கள பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த உள்ளத்துக்குள்ள நின்று சொல்றேன், ஏசப்பா உங்களை பார்க்க முடியாது, ஆனா நீங்க ஒரு நேரத்தை ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நான் நிச்சயமா வந்து சொல்றேன்ப்பா நீங்க சொன்னத அப்படின்னு அந்த விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த விண்ணப்பம் பண்ண ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். அல்லேலூயா. எப்படி 30 செகண்ட், அந்த 30 செகண்ட்ல ஒரு கரம் என்ன பண்ணுகிறது, அந்த டாக்டர் பின்னாடி வந்து என்ன தட்டுறாரு, நீங்க மிராக்கிளுடைய ஃபாதர் தானே, கொஞ்சம் இங்க வாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சாரு. அல்லேலூயா. உட்கார வச்சுட்டு அவர் சொன்னாரு, நான் அப்படியே இந்த தேசத்துல இருந்து வேற ஒரு தேசத்துக்கு வந்து போறேன், சரி பிள்ளைய குறித்து சில காரியங்களை வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு உட்கார்ந்து நிறைய காரியங்களை வந்து சொன்னாரு. பிள்ளைய நீங்க இப்படி வச்சிருக்கணும், தனியா வச்சிருக்கணும், எங்கேயும் என்னது யாரும் கூடயும் அவ்வளவா பழகக்கூடாது, உங்க வீட்டுல வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம்ல அவளை வந்து வச்சிருக்கணும், யாரும் தொடக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது. அப்ப அவரும் அவருடைய பெற்றோருக்கு நடந்த ஒரு காரியங்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தை நான் கேட்டு போனது என்ன, ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு நீங்க தந்தீங்கன்னா அவங்க என்னது, நான் வந்து நீங்க சொன்னதை நாங்க சொல்லுவோம்ப்பா, அதான் சொன்னேன். ஆனா அவங்க போய் அந்த ரூம்ல உட்கார்ந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும், அவர் நிறைய காரியங்களை எனக்கு வந்து சொன்னாங்க. ஆனா முடிவுல
எல்லாவற்றையும் நான் கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்போ பேசு. ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட உட்கார வச்சு கடைசியில இல்ல ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஹல்லேலூயா, அவளை பிழைக்க பண்ணுவேன்னு ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நடந்து வந்த வழிகளில் எப்படி நடத்தினார், எப்படி அந்த காரியங்களை எல்லாம் அவரோட ஷேர் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து ஹல்லேலூயா கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அப்ப முடிவில் அவர் சொன்னது, கண்டிப்பா மருத்துவர்களால் இல்லை, ஆனா விசுவாசத்தால என்ன பண்ண முடியும். ஒரு கிறிஸ்டியன் தான், ஆனா என்ன பண்ணுறது சொல்லுறாரு, நீங்க ஆண்டவர்த்து நம்பினா கண்டிப்பா ஆண்டவர் அப்படியே வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாயில வந்து என்ன சொன்னேன், நான் சொன்னேன், ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. அல்லையா, நான் இப்ப கூட நான் இந்த இதுல நின்றுட்டு உங்களை பார்க்க முடியாது, நிறைய நாள் வந்தா அவர் இருக்க மாட்டாரு. ஆனா இந்த நாள்ல நான் தேவ சமூகத்துல இப்பதான் நான் வந்து சொன்னேன், அந்த 30 செகண்ட்ல நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போறீங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்ல, அல்லையா, தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில காரியங்களை வந்து கேட்கும் போது உடனடி பதில கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, தருகிறார். இதே மாதிரி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். கடந்த நாட்கள்ல ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல நிக்கிறோம், நிறைய திங்ஸ் ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் திங்ஸை போட்டுட்டாங்க, இன்னும் ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, 4 லக்கேஜை கூட்டிட்டு போகணும். அப்போ அவங்ககிட்ட கேட்குறோம், இப்படி பிள்ளைகள் இருக்கு, கொஞ்சம் போடுங்க. சொன்னாங்க ஏற்கனவே போட்டாச்சு, இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கொஞ்சம் கெஞ்சி கேட்ட மாதிரியும் கேட்டாச்சு, நோ சொல்றாங்க. சரி ஏசப்பா போட்டு இதெல்லாம் பிள்ளைகளையும் இதெல்லாம் கூட்டு போறோம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேருக்கு எங்களை கொண்டு ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ண வந்தவங்கலாம் பார்க்குறாங்க, இவங்க எப்படி கொண்டு போவாங்க, ஹல்லேலூயா, இந்த லக்கேஜ் இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி கூட்டிட்டு போவாங்க இப்படின்னு, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நானும் ஏசப்பா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோமே, ஆனா பதில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். சரி எப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃப்ளைட்ல ஏறுகிறதுக்கு முன்னாடி லைன்ல நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு அதுல நிற்கிற ஒரு அதிகாரி வந்து வந்தார். கரெக்டா எங்களுக்கு முன்ன ஒரு 5-10 பேர் நிற்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அவரு இந்த ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, லக்கேஜ்ல வாங்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை கொண்டு வராரு. அல்லையா, உடனே எங்களை எல்லாம் ஒரு செப்பரேட்டா நிக்க வச்சுட்டாங்க, செப்பரேட்டா நிக்க வைக்கிறாங்க. உடனே நாங்களும் அதுல நிக்கிறோம். அப்பா இந்த லக்கேஜ் வரல, இந்த ஹேண்ட் லக்கேஜ் அங்க போனா நல்லா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், செயல்படுகிறா. அல்லையா, அந்த கடைசி நிமிடத்துல ஏறுகிறதற்கு இன்னும் ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கும். அல்லையா, 10 அடி தூரம் தான் இருக்கும். ஆனா ஆண்டோட சமூகத்துல அப்பா என்ன செய்யறதுக்குன்னு கேட்கிற அந்த உள்ளுக்குள்ள சொல்றேன்ல, உடனடி பதில் வந்து வருது. அப்போ அந்த அதிகாரிக்கு சொல்றாங்க, எங்களை செப்பரேட், நீங்க எங்க நில்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, இந்த பெட்டிகளை இன்னொரு அங்க வேலை பார்க்கிற ஒரு பெண் அதிகாரி அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து எழுதுறாங்க. இப்படி எழுதி நிற்கிற வேலைகளில எங்களுடைய டைம் வரும்போது யாரு அந்த என்ட்ரன்ஸ்ல போட முடியாது, கெஞ்சி கேட்கிறேன்ல அவ முடியாது, இல்லை ஏற்கனவே போட்டாச்சு அப்படின்னு சொன்ன ஆளை இங்க கொண்டு வர்றாரு. அல்லையா, அப்ப அவங்க கையில அதே பாஸ்போர்ட் கொடுக்கப்படுகிறது. நீங்க அந்த அதிகாரி சொல்றாரு, இதை நீங்க எழுதி நீங்க சீக்கிரம் போடுங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போடுக்க சொல்றாங்க. அல்லையா, அப்பதான் நினைச்சேன், ஏசப்பா நன்றி. அல்லையா, அப்ப முடியாத இடத்துல ஒரு டைம் முடியாதுதான், ஆனா அந்த கடைசி ஏறுகிற ஒரு 10 அடிக்கு முன்னாடி அல்லையா கர்த்தர் செயல்பட்டார். அல்லையா, செயல்பட ரொம்ப என்னது பெரிய ஒரு சந்தோஷம். அல்லையா, அப்போ இப்படிதான் நிறைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறது, நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் இப்படி உடனடி பதில்களை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே நிறைய அனுபவிச்சிருப்போம். அப்படிதானே, கண்டிப்பா நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்கும் போது தேவன் அப்படி பதில் தருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அல்லையா, அப்ப இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே இன்றைக்கு, அல்லையா அப்படிதானே, இன்றைக்கு என் காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், சித்திக்க பண்ணணும், வாய்க்க பண்ணணும். அல்லையா, அல்லையா, அந்த தயவை பாராட்டுங்க. நம்ம தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்ளும் போது சூப்பரா நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, பதில் தருவார். கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போமா. அல்லையா, ஆண்டவரே ஒரு வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை உடனடி பதில்களை அல்லையா அல்லையா கொடுத்து எவ்வளவு சூப்பரா வந்து நடத்தினார்ல. அல்லையா, நம்மளையும் அல்லையா நிச்சயமா நடத்துவார். அப்படித்தானே. அல்லையா,
அவன் நிக்கிறான். அல்லையா, அவனுக்கு அவனுடைய பலன்ல மேற்கொள்ளல. அல்லையா, இந்த காரியத்தை கர்த்தர் தான் செய்ய முடியும். இந்த வழியை கர்த்தர் தான் ஏற்றதை தர முடியும். அல்லையா, தேவன் தான் எனக்கு பெஸ்ட்டை தருவார். அவர் தான் என்ன சுவையான பாதை நடத்துவாரு. நான் எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் போனா ஏன் இது கரெக்ட் இருக்காதுப்பா. அல்லையா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆண்டோட என்னுடைய வழிகளும் என்னுடைய பாதைகள் எல்லாம் கொஞ்சம் போனதுதான்ப்பா. நான் பார்க்குற இதெல்லாம் எனக்கு அப்படி தோணும். ஆனா உள்ள போனாதான் தெரியும் அது. அல்லையா, அது சரியில்லைப்பா. அல்லையா, அப்படின்னு தெரியும்ப்பா. அல்லையா, ஆனா உம்முடைய வழிகளில் நான் வரேன். அல்லையா, உம்முடைய வழிகளில் வரேன். ஒரு வேலைக்காரர் தேவ சமூகத்துல அல்லையா ஆண்டவரே, ஆண்டோட சமூகத்துல இப்படி ஒரு காரியத்தை அல்லையா கேட்டு அதன்படியே ஆண்டவர் செய்து, ஆண்டவர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி எப்படி அல்லையா சொல்லுகிறோம் பாருங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம சொல்லணும். அல்லையா, அன்னைக்கு ஏசப்பா எல்லோரும் கூட பேசுகிறப்பா அப்படித்தானே நம்ம கேட்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு இந்த காரியம் தடையா இருக்கு. அல்லையா, எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி செய்யுங்கப்பா, இந்த மாதிரி வழி நடத்துங்கப்பா, அதனால நான் இதை அறிந்து கொள்ளணும்ப்பா. அல்லையா, அப்படின்னு நீங்க தேவனோடு கூட பேசி பாருங்க. இந்த மௌன அல்லையா ஜெபம் உள்ளத்துக்குள்ளே அந்த ஆண்டோட சமூகத்தை சொல்லி பாருங்க. உடனடி பதில பேசாத பண்ணுகிற ஜெபத்துக்கு பெரிய ஒரு வல்லமை. அல்லையா, அடுத்தானே தேவ சமூகத்துல யார்கிட்டயுமே சொல்லாதபடிக்கு, அப்பா நீங்க இந்த காரியத்துல செய்யுங்கப்பா. அல்லையா, நீங்க இடைப்படுங்கப்பா, நீங்க எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நீங்க தருகிறது எனக்கு நல்லதா இருக்கும். அல்லையா, என் வாழ்க்கையில அல்லையா, அதே மாதிரி குடும்பத்துல, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லையா, இன்னும் வேலைகளில், இப்படி எல்லா இடத்திலும் நீங்க ஆண்டவரை அனுமதிக்கணும். ஆண்டவர் செயல்பட அனுமதிக்கணும். அல்லையா, நம்ம முயற்சிகள் எல்லாம் தேவ சமூகத்துல தோற்று போகணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை சூப்பரா பயன்படுத்துவார். அல்லையா, நிறைய பேர் தேவ பிள்ளை சொல்லுவாங்க, ஏன் வில்லை நம்பேன், ஏன் வில்லை நான் நம்பேன், என்ன நம்பேன், என்னுடைய வார்த்தையை நம்பேன். இல்ல இந்த உலகத்தின் மனிதர்களுடைய சில ஆட்களை நான் நம்பேன். அதை காட்டிலும் அப்பா எனக்கு பெரிய அதிகாரங்கள் இருந்தாலும், பெரிய ஆசீர்வாதத்துல நான் நின்று கொண்டிருந்தாலும், ஆண்டவரே இந்த காரியம் நீங்க தருகிறது தான் சூப்பரா இருக்குப்பா. இந்த வழியில, இந்த பாதையில அல்லேலூயா ஆண்டவரே நடத்துங்கப்பா. இப்படி தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை பலப்படுத்துவா. தேவ சமூகத்துல ஆண்டவர் இந்த கிருபை எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. இந்த கால வேளையில அல்லேலூயா ஆண்டவர் இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்க உம்முடைய சமூகத்துல எல்லா காரியத்தையும் நாங்க கேட்கணும். அல்லேலூயா, நாங்க கேட்டுக்கொண்டதன் படி ஆண்டவரப்பா நீங்க செய்யணும். ஆண்டவரே அல்லேலூயா, அதுக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படித்தானே? அல்லேலூயா, ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை ஆண்டவரை நீர் எனக்கு ஆலோசனை தாருங்கப்பா. ஆண்டவரை நீங்க உம்முடைய சுத்த மாத்திரம் வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே அல்லேலூயா, நீங்க இதை செய்யணும். நீங்க இந்த காரியம் உம்முடைய சுத்தம் இருந்தா மாத்திரம் இது நடக்கணும். நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள, ஏன் விருப்பம், ஏன் இதெல்லாம் வேணுங்கப்பா. நீங்க சொல்லுகிறது எதுவோ அதை இப்படி நடந்தா நான் புரிஞ்சுக்கிடுவோம்ப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா அம்மை மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. அப்பா இந்த கால வேளையிலே கத்தாவே தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லும்படியாக அந்த எலியேசரப்பா தேவ சமூகத்துல நின்றது போல ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு காரியமும் உம்மால் வந்தது என்கிறத நாங்கள் அறியும்படி உம்முடைய பாதத்துல உம்மை நோக்கி எந்த செயலுக்கு முன்னாடியும் அப்பாவுடைய சமூகத்துல கேட்டு அப்பா நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அல்லேலூயா. உம்மோடு நீங்க தருகிறதான் பெஸ்ட் அப்பா. அல்லேலூயா. எங்க கண்ணு பார்க்கறது எல்லாம் பொய் என்கிறத அல்லேலூயா நாங்க உணரணும்ப்பா. எங்களுடைய முயற்சினாலோ சக்தினாலோ இது நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்களை நடத்துனீங்க. ஒவ்வொருவருக்கும் நாங்க சாட்சி சொல்லுகிறவர்களாக நாங்க இருக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே நாங்க செல்கிற இடங்களிலே ஒவ்வொரு செயலின் முடிவில் கர்த்தரங்களை இப்படி நடத்தினார் என்று சாட்சியை நாங்க சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி நாங்க எல்லா இடத்திலும் கர்த்தாவே கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டுங்கப்பா. இந்த உலகத்துல வாழ கர்த்தர் கிருபை தந்திரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர் இந்த காரியங்கள்
காரியங்கள்ல என் தேவன் உடனடி பதில்கள் அப்பா உண்டாகட்டுங்க தாவே. உடனடி பதில் உண்டாக தேவ சமூகத்துல கேட்கும் போது அப்பா எங்க உள்ளத்துல அவன் உள்ளத்துலதான் சொல்லி கொண்டாரப்பா, அதை கர்த்தர் நீர் கேட்டீர், அந்த பெருமூச்சை கேட்டீர்க தாவே. ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தை நீங்க கேட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவரே இந்த கூடுகளை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாவே அப்படிப்பட்டதான் அந்த விண்ணப்ப அந்த ஜெப ஜீவியத்துல என் தேவன் வளர செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உடனடி பதில்கள் அவருடைய விண்ணப்பங்களில் உண்டாகட்டுங்க தாவே. ஆண்டவரை ஜெபித்து ஜெபித்து பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கலையே அப்பா. தேவ சமூகத்துல சென்று கத்தாவே அப்பா நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே அப்பா ஜெபங்கள் அன்றைக்கு முதல் மாறட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் ஜெப ஜீவியத்துல ஒரு மாற்றங்கள் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவர் உடனடி பதில்களை தரக்கூடியதாக என் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி எண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஒரு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க, சின்ன பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை கத்தர் ஆசீர்வதிங்க, கைட்டு சில வேலைகளை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. ஹல்லேலூயா. துயரத்தில் கத்தாவே கண்ணீரின் பாதையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நீர் ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்தட்டும் கத்தாவே. குறைவுகள் எல்லாம் கத்தர் நீக்கி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எல்லா பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு பொல்லாத வழிகளுக்கு அப்பா நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைட்டு சில தொழில்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்து ஆண்டவரே அப்பா இன்னும் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சகல வியாதிகள் ஆண்டவரே அப்பா வியாதியின் கட்டுகள் எல்லாம் நீங்கட்டுங்க தாவே. ஆண்டவர் பலவீனங்கள் எல்லாம் பலவானாய் கத்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு ஆண்டவர் பெரிய ஒரு சந்தோஷத்தை கத்தர் கொடுங்க, பெரிய ஆறுதலை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா விதத்திலும் உம்மை நம்பி கத்தாவே உம்மையே சார்ந்திருந்து எப்போதும் உம்மை நோக்கி ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே அப்பா உம்மோடு நடக்கும்படி அந்த கிருபைகளை கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் கத்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற இந்த கால வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீர் பிரகாசிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் ஜெயத்தோடு கத்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. போகிற இடங்களில் வருகிற வழிகளில் பாதைகளில் எல்லாம் கர்த்தரின் உடன் இருங்க ஏசப்பா. நீங்க கூட வாங்க, நீங்க தான் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீங்க தான் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க தாவே. இதோ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. எல்லா இருளின் அதிகாரங்கள் நீங்கட்டுங்க தாவே. ஆண்டவரே கத்தாவே எல்லா சுற்றிலும் போராடுகிற போராட்டங்களை ஜெயிக்கத்தக்க ஒவ்வொருவரையும் கத்தர் அபிஷேகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் கூட இருப்பீராக. எல்லா தடைகளை கத்தர் மாற்றி எங்களுடைய தேசங்கள் எங்களுடைய குடும்பங்கள் நாங்கள் இருக்கிற இடங்களில் வருகிற முன்னும் பின்னும் வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் விலக்கி கத்தாவை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு பெரிய ஒரு சமாதானத்தினால ஒவ்வொருவரையும் கத்தர் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சந்தோஷத்தினால கத்தர் கால வேளையில நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மீதியான சமயமுறை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. துதிகான மகிமையெல்லாம் ஏசப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்று என்ன சதா காலங்களில் நம்ம ஒருவர் கூட தங்கியிருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.